இந்த ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எதையெல்லாம் நம்ம மதிப்பீட்டு அம்சமா மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, உடல் நலம், மனநலம், உடற்பயிற்சி, உறக்கம், சத்தான உணவு, தனிப்பட்ட சுகாதாரம். ஸோ இதெல்லாம் நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு தேவையா இருக்கு. ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கு. இப்போ நம்மள நாமளே சுய மதிப்பீடு செய்யறதுக்காக இந்த மதிப்பெண்கள் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என் உடல்நலம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாக்க, ரைட். நான் என்ன பண்ணுவேன், 3 மார்க் நான் குடுக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு டிக் மார்க். இப்ப மனநலம் அப்படின்னு பார்த்தா, அதுவும் எனக்கு தெளிவா இருக்கு அப்படின்னும்பொழுது இது. உடற்பயிற்சி சில நாள் செய்யறேன், சில நாள் செய்யறதில்ல அப்படின்னு இருக்கலாம். சில பேர் செய்யாமலே கூட இருக்கலாம். சில நாள் செய்யறேன், சில நாள் செய்யல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி. உறக்கம் அதுவும் எனக்கு சில பேருக்கு வராமலே இருக்கும். வயதானவர்களா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்குரிய அந்த வயசானவங்களுக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆனா யங்ஸ்டர்ஸ் தூங்காம இருந்தாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னால அது தூக்கம் இல்லாம இருக்கும். ஸோ அது நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேத்தா மாதிரி நல்லா தூங்குறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா 3 பாயிண்ட் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, கொஞ்ச நாள் தூங்குவேன், கொஞ்ச நாள் தூங்க மாட்டேன் அப்படின்னு இருந்ததுன்னா 2 மார்க்கு, 2 பாயிண்ட் அல்லது ஒ கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அப்படின்னாக்கா 1. ஈவன் தூக்கமே இல்லன்னாலும் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ட நம்ம இங்க டிக் பண்ணிக்கலாம். சத்தான உணவு. நான் நல்ல சத்தான உணவு தான் நான் சாப்பிடுறேன். சரி. இப்போ இதுல உடற்பயிற்சி நான் செய்யறேன் அப்படின்னாக்கா, இங்க நம்ம 3 மதிப்பெண்கள் நம்ம குடுத்துக்கலாம். சில நாள் தான் செய்யறேன், சில நாள் செய்ய மாட்டேன்னு இதுதான் நம்ம டிக் பண்ணி ஆகணும். அடுத்தது உறக்கம் ஆ 50, 50 இருக்கு, இல்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுனாலும் மறுபடியும் நம்ம இத போட்டுக்கலாம். சத்தான உணவு என்ன ஒண்ணும் வெறும் சாப்பாடு ரைஸ் மாத்திரம் தான் சாப்பிடுறோம். சத்தானது எதுவுமே நான் சாப்பிடுறதில்ல அப்படின்னா, இத போட்டுக்கங்க. அடுத்தது தனிப்பட்ட சுகாதாரம். நான் சுகாதாரமா தான் என்ன வச்சுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நல்லாவே இருக்கு அப்படின்னும்பொழுது, இது இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இத டிக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஆ கூட்டணும். அப்போ இந்த இதுல 1 டிக் தான் இருக்கு. அதனால 1 மார்க்கு. 3 டிக் இருக்கு. அதனால 3 இன்டு 2 6 மார்க்கு. இதுல 3 டிக் இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு தவறு பண்ணியிருக்கோம். மனநலம் வந்து நம்ம பேசிட்டு இதுலயே டிக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அ அ இது வந்து நமக்கு வராது. இப்போ இந்த ஒரு ரோல வந்து பார்த்தீங்கன்னா, 1த்துல தான் டிக் அடிச்சிருக்கணும். ஆம், நம்ம வந்து 2த்துல பண்ணக்கூடாது. ஸோ அப்டின்னா இது மனநலம் நல்லா இருக்கு அப்டின்னா, இந்த நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வராது. அப்ப இந்த இடத்துல நமக்கு 4 தான் வரும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 ம பாயிண்ட் நமக்கு 3 ப அம்சத்துல நமக்கு வருது. அப்ப 3, 3 9. ஸோ 9 இங்க 1 10 14 மதிப்பெண். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம ஆ 14 மதிப்பெண்கள் அப்டின்னா, இதுல நம்ம நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம். ஓகே, குட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இட் இஸ் நன்று. அப்போ இங்க வந்து நம்ம இந்த ஆரோக்கியத்த மாத்திரம் நம்ம மதிப்பீடு செஞ்சிருக்கோம். அப்போ இதுக்குரிய மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறது 14 அப்படின்னு நம்ம இங்க குறிக்க போறோம். 14. இப்போ இதே மாதிரி அடுத்தது தோற்றம்